அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளருமான ஜெயக்குமார் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக சி.வி. சண்முகம் அவர்கள் கொடுத்த பேட்டி தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. எதற்காக, என்ன காரணம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் சென்னையே மிக முக்கியமான நபர்களிடம் ஒதுக்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே எனது மகன் ஜெயவர்தனுக்குத்தான் ஒதுக்க வேண்டும் என்றும் சத்தியம் வாங்கியிருந்தார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் களத்தில் நின்று மிக முக்கியமான பேச்சுக்களையும் பேசியவர், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பக்கபலமாக நின்றவர் ஜெயக்குமார் அவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தற்பொழுது தேர்தல் எல்லாம் நெருங்கி வரும் நேரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது செல்லும் என்று தேர்தல் ஆணையமும் சரி, நீதிமன்றமும் சரி கூறியுள்ள நிலையில் தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் தென் சென்னை ஒதுக்கப்படாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் சமூகத்தினருக்கு ஒதுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை தட்டி கேட்ட ஜெயக்குமார் அவர்கள் மீண்டும் என்னை பற்றி ஏதாவது அவதூறு பேசி என்றால் நிச்சயமாக பொதுச்செயலாளர் பதவியை பயன்படுத்தி உங்களது பதவி பறிக்கப்படும் என்று மிரட்டியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டி தான் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியான முடிவு என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழையதை மறந்துவிட்டு தற்பொழுது சுயநலமாக இருக்கிறார் என்றும் தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் அதிமுகவில் இருந்து ஜெயக்குமார் அவர்கள் நீக்கப்படலாம் என்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியுள்ளார். ஒருவேளை இதனை பயன்படுத்தி கொண்டு பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவை அளித்தால் ஜெயக்குமாருக்கு பின்னால் 10 எம்எல்ஏக்கள் செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவில் மீண்டும் பூகம்பம் உருவாகலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மட்டும் மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.